बच्चों, आप सबको मुबारक हो। ये दर्स के लिए नज़्म करने वालों को भी मुबारक हो। अल्लाह करे कि आप लोगों को बेहतरीन अज़ान देने वाला अल्लाह बना दे, ताकि आप अज़ानें देते रहो। कल क़ियामत में सब लोगों से आपकी गर्दनें ऊंची ऊंची रहेंगी। लोग पूछेंगे ये कौन लोग हैं, कौन लोग हैं, इतनी लंबी गर्दनें वाले कौन हैं? तो उनसे कहा जाएगा कि ये अल्लाह वास्ते जो अज़ान दिया करते थे मसाजिद में, ये मुअज्जिनीन किराम हैं। तो आप अच्छी अज़ान सीखना बेटा। अज़ान अच्छी दिए, अज़ान सुने तो लोग नमाज के लिए खींचे 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 आ जाना। अज़ानें अच्छी होनी चाहिए, दुरुस्त होनी चाहिए, सही होनी चाहिए। हम मिस्री लहन में आपको अज़ान सिखाएंगे इंशाअल्लाह। अस्सलामु अलैकुम வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய மாணவ கண்மணிகளே, அல்லாஹு தாலா உங்களுடைய வருகையை பரக்கத் பொருந்தியதாக ஆக்கி அருள் புரிவானாக. அதே போல் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர்களுக்கும் அல்லாஹு தாலா பரக்கத் செய்த அருள் புரிவானாக. நீங்கள் இப்போ எல்லாம் ஒரு உன்னதமான பாங்கு உடைய அந்த மஸ்குடைய பாடத்தில் உட்காந்துருக்கிறீங்க. அல்லாஹு தாலா உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்துவானாக. நாளைக்கு கியாமத்துடைய நாளையில் அல்லாஹு தாலா சில பேர்களை உயர்ந்த அந்தஸ்தில் வச்சுருப்பான். அவங்க யார் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் அதிகமாக பாங்கு சொன்னவங்க. அதனால் இந்த பாடத்தில் நீங்கள் உட்காந்து நல்ல முறையில் இங்கே சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த துணியை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் எப்போவுமே எல்லாருமே பாங்கு சொல்லக்கூடியவங்களாக ஆகணும். पहले 2 अल्लाह अकबर मुख्तसर बोलेंगे, बोलिए। बाद के 2 अल्लाह अकबर में तीसरा बिल्कुल सीधा रहेगा, चौथे को रोलेंगे, बोलिए। पहले 2 छोटे बोलेंगे, तीसरा सीधा बोलेंगे, चौथे को रोलेंगे, बोलिए। முதல் 2 அல்லாஹ் அக்பர் ரொம்ப சுருக்கமாக சொல்லுவாங்க. 3வது அல்லாஹ் அக்பரை கொஞ்சம் நீட்டி சொல்லுவாங்க. 4வது அல்லாஹ் அக்பரை கொஞ்சம் அசைச்சு சொல்லி கொடுப்பாங்க. இந்த 4 தர்த்தீபையும் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்க சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். अल्लाहु अकबर, अल्लाहु अकबर। சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. बोलना, आप लोग बोलना। காது கிட்ட விரலை வச்சு சொல்லுங்க. காது கிட்ட அவங்க என்ன செய்கிறாங்களோ அவங்க செய்கிறத பாருங்க, காது தாழ்த்தி கேளுங்க, அவங்க சொல்கிற மாதிரியே சொல்லுங்க. शहादत की उंगली कान में रखो, बोलिए। दूसरी उंगलियां लगा दो। முதல் வரல கலிமா வரல நீங்கள் காது கிட்ட வைங்க, காதுக்குள்ளே வைங்க. अल्लाहु अकबर, अल्लाहु अकबर। इतने बच्चे कितनी आवाज निकाल रहे हैं, बोलो। छत उड़ा देना। இத்தனை பிள்ளைங்க இருக்கீங்க, ஆனால் சத்தம் ரொம்ப கம்மியாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கத்துல இந்த பில்டிங்கே அதிரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. अल्लाहु अकबर, अल्लाहु अकबर। हाँ, अल्लाह जम के बोलो, சத்தமா ஓதுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்। बर 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 बर, एक ही वक्त में सब एक साथ उत्तेज बोलना। अल्लाहु अकबर, अल्लाहु अकबर। அவங்க சொல்லி கொடுக்குற மாதிரியே முதல் அல்லாஹ் அக்பரை சுருக்கமா சொல்லுங்க. கவனிங்க, அவங்க சொல்லும்போது கவனிங்க, அதே மாதிரி சொல்லுங்க. நீங்க நீட்டி சொல்றீங்க. முதல் 2 அல்லாஹ் அக்பர் ரொம்ப சுருக்கமா இருக்கணும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிச்சு அவங்க சொல்ற மாதிரி காது தாழ்த்தி கேட்டுட்டு அடுத்து நீங்க சொல்லுங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்। अल्लाहु अकबर, अल्लाहु अकबर। अब ये बोलिए, तीसरा बिल्कुल सीधा ऊपर लेके चले जाना। उसके बाद चौथे को रोलते हुए नीचे उतरना। மூணாவது அல்லாஹ் அக்பரை ஒரேடியா सुनिए, चौथे को रोलते हुए नीचे आएंगे, आवाज थोड़ा कम करेंगे, फिर आवाज हटा के फिर आवाज बुलंद करके अकबर बोलेंगे। अकबर हमेशा बुलंदी पे बोलना, बोलिए।
மூணாவது அல்லாஹ் அக்பர் வந்து அந்த துணி வந்து ஒரே மாதிரி இருக்கும், ரொம்ப நீளமாக இருக்கும். நாலாவது வந்து கொஞ்சம் அசைச்சு அசைச்சு சொல்லுவாங்க. கடைசியில் அல்லாஹ் அக்பர் சொல்லும்போது கொஞ்சம் சப்தம் அதிகமாக இருக்கும். நல்லா கவனிங்க, அவங்க சொல்கிறத நல்லா கவனித்து அதுக்கப்புறம் சொல்லுங்கள். அல்லாஹு அக்பர் एक ही मर्तबा है वो, वैसा आना बोलो ख़त्म करते वक्त நாலாவது அல்லாஹ் அக்பர் முடிக்கும் போது அவங்க எப்படி அசைச்சு ஓதுறாங்க அந்த மாதிரி கடைசி அசைச்சு வந்து சொல்லணும். அல்லாஹ் शहादत की उंगली कान में रखो, सारे बच्चे कान में हाथ रखो, उंगली எல்லாருமே காதுல விரல வைங்க, விரல வைக்காம சொல்லாதீங்க, எல்லாருமே காதுல விரல வைங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். أكبر أكبر. الله أكبر الله أكبر. शाबाश शाबाश शाबाश. बोलिए, आप लोग एतराज करेंगे अल्लाह अकबर ये मद क्यों कर रहे हैं, समझ रहे हैं? ये मद्दे की भी आई है बोलना इसमें, और फिर तजवीद का जो ताल्लुक़ है कुरान पाक से है, अज़ान से बातचीत से नहीं है. तजवीद का ताल्लुक़ कुरान से है, अज़ान से नहीं. फिर भी हत्तल इम्कान सही बोलने की कोशिश करना, बाकी तजवीद में नहीं देखना इसको. और फिर ये अल्लाह को क्यों खींच रहे हैं, मद्दे की बिरियाई है इसके अंदर. हाँ, நல்லா இங்கே கவனிங்க, இங்கே பேச ஆரம்பிச்சிட்டிங்க, அதுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டிங்க. கவனிக்கிறது தானே உட்காந்துருக்குறீங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பாங்கில் அல்லாஹ் அக்பரில் ஏன் இவ்வளோ நீட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்பாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பாங்கில் வரக்கூடிய மத்து இருக்கே, இது வந்து மத்தே கிபிரியாய். இந்த தஜ்வீதுடைய சட்டங்கள் எல்லாமே அதெல்லாம் வந்து குரானுக்கு தான், பாங்குக்கு வந்து கிடையாது. ஆனால் இந்த பாங்கில் இருக்கக்கூடிய உங்க நீட்டினாங்கல்ல, இந்த மத்து வந்து மத்தே கிபிரியாய். இது வந்து இப்படி தான் நீட்டணும், இவங்க எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹு அக்பர் हर पहला सीधा सीधा बोलना. बोलिए अशहदु ला इलाहा इल्लल्लाह अशहदु अन्ना रसूलुल्लाह हय्या अलस सलाह हय्या अलल फलाह. सीधा सीधा बोलते हुए दूर बुलंद करके छोड़ देना. बोलिए वहाँ हर दूसरे को रोलना भी अपने पास रोक लेना.
पहला इख्तिताम वहाँ, दूसरे का इख्तिताम यहाँ। पहला दूसरा है ना, अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह अशहदु अन्ना रसूलुल्लाह, हय्या अला सलाह हय्या अला फलाह। हर पहले को बोलते बोलते दूर बुलंद करके छोड़ देना, हर दूसरे को रोलना और अपने पास रोक लेना। கவனிங்க. ரெண்டாவது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஹய்யா அலா ஸலாஹ் ஹய்யா அலா ஃபலாஹ். இது எல்லாமே ரெண்டு தடவை வரும், அப்படி தானே? ரெண்டு தடவை வரும். முதல் தடவை சொல்லும்போது சத்தத்தை ரொம்ப உயர்த்தி கொண்டு போய் அங்கே மேலே வரைக்கும் நிப்பாட்டணும். ரெண்டாவது சொல்லும் பொழுது சத்தத்தை வந்து ரொம்ப அசைச்சு சத்தத்தை குறைச்சி கம்மியான சத்தத்தில் வந்து முடிக்கணும். முதல் இது வந்து சத்தத்தை உயர்த்தி கொண்டு போய் ரொம்ப ஹை பிச்சில் சொல்லணும். ரெண்டாவது வந்து அசைச்சு கடைசியாக சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி அசைச்சு சத்தத்தை கம்மியாக வந்து முடிக்கணும். கவனிங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. أشهد أن لا إله إلا हर पहला ऐसे रहेगा बोलिए. ஒவ்வொரு முதல் கலிமா இருக்குல்ல, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் முதல், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் உடைய முதல், அது வந்து இப்படி தான் இருக்கணும். ரசூலுல்லாஹ் ऐसा हर पहला सीधा रहेगा, दूर बुलंद करके छोड़ देना. ஒவ்வொரு வாக்கியத்தினுடைய முதல் சொல்றோம்ல, அது வந்து இப்படி தான் இருக்கும். ரொம்ப சத்தம் அதிகமாக போய் அங்கே உச்சத்தில் போய் முடிக்கும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் समझ गए ना? समझ में आ गया ना? पूछिए. அவங்க சொல்றது உங்களுக்கு புரியுதுல? समझ में आ गया ना? हर पहला सीधा बोलेंगे, आवाज बढ़ाते दूर बुलंद करके छोड़ देंगे. हर दूसरे को खूब रोलना भी, ये आखिरी में एंड यहाँ है दूसरे का, अपने पास रोकना है. அதாவது சொல்ற முதல் கலிமா வந்து ரொம்ப சத்தமாக சொல்லணும். அப்படியே மெதுவாக ஆரம்பித்து கடைசி சத்தத்தில் போய் நிப்பாட்டணும். அதே மாதிரி ரெண்டாவது வந்து அசைச்சு கடைசி சத்தத்தை வந்து ரொம்ப குறைச்சி வந்து நிப்பாட்டணும். அவங்க சொல்கிறத அப்படியே கவனிங்க, அதே மாதிரி சொல்லுங்கள். அஷ்ஹது அல்லா أشهد أن لا
शाबाश 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 माशाअल्लाह माशाअल्लाह अशहदु अल्ला ज्यादा रही तो ये 4 बार बोलिए, सांस कम रही तो 2 बार वाला बता दो मुझे, 2 ही बार भी रोक सकते, 2 बार वाला आखिरी में। अशहदु अल्ला ज्यादा है तो अल्लाह 4 बार, कम है सांस सांस की कम ज्यादा। யாருக்கு மூச்சு நல்லா இழுத்து சொல்ல முடியுமோ அவங்க வந்து இந்த 4 தடவை அசைச்சு ஓதுங்க. யாருக்கு மூச்சு கம்மியா இருக்கோ, யாருனால மூச்சு ரொம்ப இழுக்க முடியாதோ அவங்க வந்து இந்த 2 தடவை அசைச்சு ஓதுறது இப்போ கடைசியாக சொல்லி கொடுத்தாங்கல்ல, இது வந்து மூச்சு கம்மியாக உள்ளவங்களுக்கு. முதல் சொல்லி கொடுத்தாங்கல்ல, அது வந்து மூச்சு நல்லா இழுத்து ஓதுறவங்களுக்கு 4 தடவை அசைக்கணும் இந்த மெட்டு. மூச்சு கம்மியாக உள்ளவங்க 2 தடவை அசைச்சு ஓதுங்க. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்। उधर देखना नहीं बोलिए, आवाज उधर ले जाओ बोलो। இந்த முதல் களிமா இருக்குல்ல, முதல் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்குல்ல, இதை வந்து படிப்படியாக ஆரம்பித்து சத்தத்தை வந்து ரொம்ப உயரத்து கொண்டு போகணும். அவங்க சொல்கிறத நல்லா கவனிங்க, ரொம்ப சத்தத்தை உயரமாக கொண்டு போய் சவுண்ட் அதிகமாக நிப்பாட்டணும். أشهد أن محمد رسول खूबसूरत बनाना है तो रोल सकते बोलिए। இந்த மெட்டை வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக்கணும். இப்போ சொல்லுவாங்க, அதே மாதிரி நல்லா கவனிங்க. நிறைய பேர் கையை வந்து விரலை வந்து காதில் வைக்கவே மாட்டீங்க. முன்னாடி உட்காந்துருக்கவங்க நிறைய பேர் வைக்க மாட்டீங்க, பார்த்தாங்கன்னா சத்தம் போடுவாங்க. அதனால விரலை காதில் வைங்க, சொல்கிறத கவனிங்க. இந்த பாங்க இந்த மெட்டை வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக்கி சொல்லணும், கவனிங்க. पहला ही बोल रहा हूँ, उसको थोड़ा रोल के बता रहा हूँ, पहला है ये। இது முதல் வாக்கியம் தான், அதையே வந்து கொஞ்சம் அசைச்சு சொல்லி கொடுக்குறாங்க, அதையும் கவனிங்க. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்। முதல் வாக்கியம் தான், ஆனா இதே வந்து கொஞ்சம் எப்படி அசைச்சு அழகா சொல்லி சொல்றது அப்படின்றத இப்ப சொன்னாங்க. அதே மாதிரி திருப்பி சொல்லுவாங்க, கவனிச்சுட்டு சொல்லுங்க. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்।
ये थोड़ा और अच्छा मालूम हो रहा है, थोड़ा खूबसूरत है। இந்த மெட்டு வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுடைய பாங்கை வந்து அழகாக்கி கொடுக்கும். அதனால நல்லா கவனிச்சு சொல்லுங்க இன்ஷா. अब दूसरा ரெண்டாவது கவனிங்க. அஷ்ஹது அன்ன முஹம்மதர், अब ऊपर नहीं जाना, नीचे रसूलुल्लाह वही 4 बार अशहदु अन्ना मुहम्मदर रसूलुल्लाह। अशहदु नून बोले वक्त होंठ नहीं मिलाना, बोलिए बच्चे, नून बोले वक्त होंठ मिला रहे, होंठ नहीं मिला। நூன் சொல்லும் போது நூனுடைய உச்சரிப்புல உதட்ட ஒட்டக்கூடாது. நிறைய பேர் உதட்ட ஒட்டி சொல்றீங்க, உதடு ஒட்டக்கூடாது. अन्ना बोले बच्चे, अन्ना अन्ना உதடு ஒட்டக்கூடாதா? நூன் சொல்லும் போது அஷது அன்ன சொல்லும் போது உதடுகள் ஒட்டக்கூடாது. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் रसूलुल्लाह। सांस कम पड़ी तो अल्लाह, सांस ज्यादा है तो अशहदु अन्ना मुहम्मदर रसूलुल्लाह। शाबाश शाबाश माशाअल्लाह शाबाश। अब हैया 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 लस्सला हैया ललफला गलत, हैया अलस हैया अलल हैया अलस्सला हैया अलल फलाह हैया लस्सला हैया ललफला, गलत 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 है ये, इसमें नहीं बोलना। हैया अला, हैया अलग है, अला अलग है। आओ नमाज की तरफ। अला अलस्सलाह अलल फलाह, वही पहला सीधा सीधा दूर बुलंद करके छोड़ देना। हैया हर पहला आसान है, बहुत आसानी से आ जाता, बोलिए हर दूसरे को थोड़ी कोशिश करना है। எல்லா இதோடைய முதல் வாக்கியம் வந்து கொஞ்சம் ஈஸி தான். ரெண்டாவது வாக்கியத்தை கொஞ்சம் கவனமாக அவங்க எப்படி அசைக்கிறாங்களோ அதே மாதிரி அசைச்சு சொல்லுங்கள். முதல்ல வந்து அந்தளவுக்கு அசைவு இருக்காது, ஒரே மாதிரி நேர்கோட்டில் தான் போகும், அதனால் அது ஈஸியாக வந்துடும். ரெண்டாவது வந்து கொஞ்சம் அசைச்சு ஓதுறதுனால அதை நல்லா கவனித்து அவங்க எப்படி அசைக்கிறாங்களோ, மூச்சு அதிகமாக உள்ளவங்க 4 தடவை, மூச்சு கம்மியாக உள்ளவங்க 2 தடவை அதை அசைச்சு சொல்லுங்கள். हैया अलस
राइट कैसा डालते हैं, राइट कैसा डालते हैं? सला सला ரைட் எப்படி போடுவோம்? கம்மியா வந்து அப்புறம் இப்படி தூக்குவோம்ல, அதே மாதிரி சலா வந்து நீட்டும் போது ஃபர்ஸ்ட் இப்படி வந்து அப்புறம் கடைசியா உச்சத்துல கொண்டு போய் வைப்பாங்க. बोलिए சொல்லுங்க, சொல்லுங்க. एक नमाजी को भी नमाज के आने के वास्ते कितनी मुश्किल होती है। नमाजी भी है तो अटलता तीसरी रकात में, दूसरी रकात में, चौथी रकात में आके मिलता। पूरी अज़ा में हय्या अलस सलाह बोलना उतना मुश्किल है। बोलिए ஒவ்வொரு தொழுகையாளிக்கும் சில தொழுகையாளிக்கு என்ன இருக்கு, தொழுகை வர்றதே ரொம்ப சிரமமா இருக்கு. சில பேர் 3வது ரக்காயத்தில், சில பேர் 4வது ரக்காயத்தில் வந்து சேர்றாங்க. அப்போது நம்ம சொல்லக்கூடிய பாங்கு தான் என்ன செய்யும், அதை தொழுகையாளியை தொழுகையின் பக்கமும் வெற்றியின் பக்கமும் இழுத்து கொண்டு வரும் அப்படின்றாங்க. अब ये पूरी सांस खींच लेना। बोलिए सांस खींच के बोलना, सांस खींचना, एक बार खींचना सांस, आधी सांस छोड़ देना। बोलिए फिर सांस खींच के सीना घट रख के इंतहाई कंजूसी से सांस छोड़ना। बोलिए इसमें कंजूसी जायज है। அதாவது மூச்சை நல்லா இழுத்துக்கறணும். முதல் தடவை மூச்சை இழுக்கணும், விட்டுறணும். 2வது தடவை மூச்சை நல்லா இழுத்து உடம்பு அப்படியே ரொம்ப இறுக வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் சொல்லணும். கடைசியாக மூச்சை விடும்போது அதை வந்து கஞ்சத்தனை போட்டு என்ன செய்யணும், விடும். सुनिए நல்லா கவனிங்க. हय्या अलस सलाह இப்படிதான் சொல்லணும் அப்படின்றாங்க. हय्या अलस सलाह मैं बोलने के बाद आप लोग भी उतना टुकड़ा बोलो पहले। அவங்க விட்டு விட்டா சொல்லி கொடுக்குறாங்களே கொஞ்சம் கொஞ்சமா, அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை அப்படியே சொல்லுங்க. हय्या अलस सलाह இவ்வளோ இருக்கு, இவ்வளோ விஷயம் இருக்கு. இத்தனை தடவை அசைக்கணும். हय्या अलस सलाह हय्या अलस सलाह
حي على حي على الفلاح حي على فلاح صلاح فلاح حي على الفلاح दो दिन कलेमात बच्चे में एक हय्या अलल फलाह दूसरा भी बोल सकते हैं बेटा, दूसरे अंदाज में भी हय्या अलल फलाह हय्या अलल हमारे को 2 घंटे होना आजाद सिखाने को 40 मिनट में 20 मिनट में क्या सिखाएंगे 2 घंटे रहे तो सिखा दो अच्छा ठहर अब अल्लाह अकबर बोल देंगे अज़ान है बोल रहे हैं रुकना है बोल रहे हैं अज़ान के बाद तो दर्श नहीं होगा ना ठीक है अल्लाह अकबर ला इलाहा इल्लल्लाह बोल लो बेटा अपन शुरू अल्लाह अकबर कैसा बोले थे अल्लाह अकबर अल्लाह बोले थे यहाँ पे अल्लाह नहीं है यहाँ ये अलग है अल्लाह है यहाँ पे अल्लाहु अकबर अल्लाहु ला ला 5 बार ला 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 इलाहा इल्लल्लाह
إلا الله لا إله إلا الله शाबाश बच्चों, अल्लाह आप लोगों को अच्छे से अच्छा देने वाला बनाए, अच्छी क़िरात पढ़ने वाला बनाए, अच्छा कारी बनाए, आप लोगों को जय्यद हाफिज़ कुरान बनाए, आप लोगों को अल्लाह तबारक व तआला। बेटा ये दर्स का इंशाल्लाह व्हाट्सएप पे भेजेंगे, बोल रहे हैं आप लोगों को, इंशाल्लाह सब सुन लेना। और दूसरे है कि यूट्यूब पे कारी मोहम्मद अली ख़ान मारो बेटा, खादिम का नाम कारी मोहम्मद अली ख़ान, कारी मोहम्मद